புக் ஆஃப் ஜோப்பில் சாப்டர் 2 எக்ஸ்பிரேஷனை கீ பாயிண்ட்ஸாக நம்ம இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த சாப்டர் 2 வந்து சாப்டர் 1உடைய கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். சாப்டர் 1ல் வந்து சேட்டன் அண்டு காட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள டயலாக் இருக்கிற மாதிரி சாப்டர் 2வோட பிகினிங்கும் அப்படி தான் இருக்கும். சாப்டர் 1ல் சேட்டன் காடை மீட் பண்ணி ஜோபு பற்றின கேரக்டரை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் ஜோபு வந்து உடைய ரோல் இருந்திருக்கும். இதோட கண்டினியூஷனாக வந்து சாப்டர் 2லையும் சேட்டன் ஜோபை வந்து ட்ரபிள் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. ஜோப் வாஸ் ஃபிசிக்கலி டார்ச்சர்டு பை சேட்டன். ஸோ சாப்டர் 1ல் வந்து ஜோபை வந்து டார்ச்சர் பண்ணுறதா வந்து சபதம் எடுத்திருப்பான் சேட்டன். அதனால் ஜோபுடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து அழிச்சிருவான். ஜோபுடைய அனிமல் சர்வன்ட்ஸு அவங்களுடைய சில்ட்ரன் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க சேட்டனுடைய ட்ரபிள்னால். இப்போ சாப்டர் 2ல் எப்படி வந்து ஜோபை வந்து டார்ச்சர் பண்ணுறான். இப்போ என்ன, ஜோபு மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான், ஆனால் ஜோபோட உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்னு காடு சொல்லியிருப்பார். அதனால் உடலை மட்டும்தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணான், உடல் ரீதியாக மட்டும்தான் வந்து துன்புறுத்த பிளான் போட்டிருப்பான் சேட்டன். ஸோ அனதர் டே ஆல்சோ சேட்டன் மேட் காட். மறுபடியும் அந்த ஹெவனில் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் சேட்டன் வந்து காடை மீட் பண்ணுறான். காட் ஆஸ்ட் சேட்டன் வேர் ஹி வாஸ் கோயிங். மறுபடியும் கேட்குறாரு, நீ எங்கேருந்து வார அப்படின்னு கேட்குறாரு. சாப்டர் 1ல் கேட்ட மாதிரி தான் வந்து சாப்டர் 2லையும் வந்து அதே கொஸ்டின் கேட்குறாரு. சேட்டனை பார்த்து நீ எங்கேருந்து வாரன்னு கேட்குறாரு. சேட்டன் ரிப்ளை தட் ஹி வாஸ் கமிங் ஃப்ரம் எர்த். நான் எர்த்துலேருந்து வாரேன் அப்படின்னு சொல்கிறாரு சேட்டன். காட் பிரேஸ்டு ஜோப் அப்ரைட்மெண்ட். ஆமாம், நீ எர்த்துலேருந்து வரியா, அப்போ என்னுடைய சர்வெண்ட் ஜோப் இருந்திருப்பான், நீ பார்த்துருப்பியா, அவன் வந்து ரொம்ப அப்ரைட்டாக இருப்பான், பர்ஃபெக்டானவன், அவனை நீ மீட் பண்ணியான்னு மறுபடியும் அதே கொஸ்டினை கேட்குறாரு சேட்டன்ட்ட. God challenged Satan that Job never cursed God and even Satan tries him against God. காடு வந்து சேட்டன்ட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு, நீ வந்து எந்த அளவுக்கு ஜோபை வந்து எனக்கு எதிராக வந்து அவனை திருப்புறியோ அவன் வந்து என்னை கர்ஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பிக்கையோட காடு சொல்கிறாரு. நீ எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாலும் என்னை வந்து அவன் வந்து குறை சொல்ல மாட்டான், அதாவது கடவுளை எந்த நிலையிலையும் குறை சொல்ல மாட்டான்னு சேட்டன்ட்ட சொல்கிறாரு. சேட்டன் டார்ச்சர்ஸ் ஹிம் ஃபிசிக்கலி டச் ஹிஸ் போன் அண்ட் ஃப்ளஷ். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசினதுக்கப்புறம் சேட்டன் மறுபடியும் அந்த எர்த்துக்கு போய் ஜோபை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணுறான். எப்படின்னா, உயிரை எடுக்காமல் அந்த எலும்பு சதைகள் அது வழியாக அவனை வந்து வலியை வந்து கொடுக்குறான், துயரத்தை கொடுக்குறான் உடல் ரீதியாக. சேட்டன் கேவ் ஜோப் வித் பாயில்ஸ் இன் ஹிஸ் பாடி ஃப்ரம் ஹெட் டு ஃபுட். தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து பொக்குலமாக காணப்படுற மாதிரி சேட்டன் பண்ணுறான். அதனால் ஜோபு உடம்பு ஃபுல்லாக வந்து பொக்குளமாக இருக்கும், அதாவது புண் மாதிரி இருக்கும். அது ரொம்ப வலியை வந்து ஜோபுக்கு உண்டாக்கும். ஜோப் ரிமூவ் த பாயில்ஸ் வித் பாஷர்ட் சிட்டிங் இன் தி ஆஷ். ஸோ அந்த உடல் ரீதியாக வரக்கூடிய அந்த பொக்குளமாக என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஜோபு வந்து அந்த வலியை தாங்கிக்கிட்டு உடல் ரீதியாக இந்த வேதனையை தாங்கி கொண்டு ஜோபு வந்து காடை கர்ஸ் பண்ணல. அதற்கு பதிலாக அந்த புண்ணை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, உடைந்து போன மட்பாண்டத்தில் ஒரு உடைஞ்சு போன ஒரு மண் பானையோட சிதலாக இருக்கக்கூடிய அதை வச்சுக்கிட்டு அந்த பாயில்ஸை ஃபுல்லாக வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அப்போ அதை நினச்சி பாருங்கள், ரொம்ப வலி வேதனையாக இருக்கும் அந்த மாதிரி செய்யும்போது. ஜோபு அப்படிலாம் பண்ணுறான். ஏன்னா காடை வந்து கர்ஸ் பண்ணல, அதற்கு பதிலாக தனக்கு ஏற்பட்ட வலியை வந்து இன்னும் அதிகமாக்குறான். ஏன்னா ஏற்கனவே அவங்களோட சில்ட்ரன், அவனோட சொத்து எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அந்த நிலைமையில கூட ஜோபு வந்து தன்னை மட்டும்தான் வந்து வருத்துக்கிறான். காடை வந்து சார்ஜ் பண்ணவே இல்லை. ஜோபு ரிமூவ்டு த பாயில்ஸ் வித் பாட்ஸ் அண்டு சிட்டிங் இன் தி ஆஸ். அப்போ வந்து சாம்பல் இருக்கும் ஒரு இடத்துல, சாம்பல் அப்படியே உருண்டு பிறண்டு உடம்பு ஃபுல்லாக சாம்பல் ஆக்கிக்கிறான். இப்போ வந்து உடம்புல ட்ரெஸ் எதுவும் கிடையாது, எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சிருவான், உடம்பு ஃபுல்லாக சாம்பலை பூசிக்கிறான். ஏன்னா ஏற்கனவே உடம்பு ஃபுல்லாக அந்த புண்ணு இருக்குது, ரொம்ப வலியும் வேதனையாக தான் இருக்கும். ஜோப் வைஃப் ஆஸ்க் ஹிம் டு கர்ஸ் காட் ஃபார் திஸ் சஃபர். இப்போ ஜோபோடைய ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வந்து காடு மேலே நம்பிக்கையோடு இருக்கிறியே, காடை வந்து நீ கர்ஸ் பண்ணு அப்படின்னு ஒய்ஃப் வந்து காடை, அதாவது ஜோபை வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இந்த துயரத்துக்கெல்லாம் காடு தான் காரணம். ஏன்னா காட் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சும் நீ வந்து இன்னும் அவர் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க.
ஜோப் ஸ்கோல்ஸ் ஹர் நாட் டு டாக் அஸ் ஃபுலிஷ். இப்போ ஜோப் வந்து ஒய்ஃபை திட்டுறான், எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய சொத்து, நம்ம குழந்தைங்க, நம்ம எல்லாம் வந்ததே வந்து அவரால் தான். அவர் தான் நமக்கு எல்லாம் கொடுத்தாரு, கொடுத்தவரே இப்போ எடுத்துக்கிட்டாரு. அதனால் கொடுக்கும்போது மட்டும் வந்து நம்ம சந்தோஷப்படுறோம், எடுக்கும்போது ஏன் நம்ம வந்து இப்படி திட்டுறோம் அப்படின்னு ஒய்ஃபுக்கு வந்து அட்வைஸ் பண்ண மாதிரி பேசுகிறாரு. he said God gave all, now he takes back. ஸோ ஜோப் didn't curse God. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த சாப்டர் 2ல், உடல் ரீதியாக சேட்டன் வந்து ஜோபை டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த சமயத்தில் கூட ஜோப் காடை வந்து கர்ஸ் பண்ணல, காடை வந்து சபிக்கலை. அப்போ கூட காடோட நேமை வந்து சேன் பண்ணுறான், காடை புகழை வந்து ரொம்ப 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 பெருமையாக நினைக்கிறான். அவர் மேலே இருக்கிற பக்தி இன்னும் அதிகமானது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த சாப்டர் 2ல். அனதர் சாப்டரில் பார்க்கலாம் ஒரு வீடியோவில்.